வீட்டில் லட்சுமி கடாட்சம் வர்றதுக்கு, வீட்டில் செல்வம் வர்றதுக்கு ஏதாவது வழிகள் உண்டா? குழந்தை பாக்கியம் வர்றதுக்காக நீங்க ஏதாவது உங்களால பண்ண முடியுமா? குழந்தை தோஷம் இருக்கிறதாலக்கு கர்ப்பப்பை மேல சொல்றது கூட பாலகிரக தோஷம் சொல்லுவாங்க. பாலகிரக அது இருக்கிறதாலக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒருத்தரோட வியாபாரம் நல்லா வரவே கூடாது, இவர் நட்டத்திலேயே போகணும், இவர் நிம்மதியாவே இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது மாந்திரிகம் பண்ண முடியுமா? உங்களால அதை எடுக்க முடியுமா? சரி, இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படணும்னு சில பேர் மாந்திரிகம் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்களா? அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கக்கூடாது, இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணும், பில்லி சுனியம் ஏதாவது பண்ணிடணும் அப்படிலாம் ஏவி விட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கும். அது சில பேருக்கு எப்படின்னா பாம்புக்கு பன்னுல விஷம் இருக்கும், மனசுக்கு கண்ணுல விஷம் இருக்கும். கண்ணு అనేది కన్ను దిష్టి అనేది చాలా పవర్ఫుల్. அதோட கண்ணு దిష్టి వేస్తుంది కూడా ஒரு ஆண் பெண் వేస్తుంది கூட அவர் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு அவர் சந்தோஷமா ஒரு தொழில கரெக்டா இருந்துட்டு சந்தோஷமா இருக்கும்போது அவரோட கண்ணு பார்வத்தோட பார்த்த உடனே அவரோட 2 பேர் லைன்ல பிரச்சனை வந்துடும். பணம் பிரச்சனை வந்துடும், சண்டை பிரச்சனை வந்துடும். ஒரு ஆளுக்கு கஷ்டத்துக்கு ஒத்துக்கு இல்லாம ரொம்ப பிரச்சனை மீது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கஷ்டங்கள் இறக்கிறதாலுக்கு அவர் 2 பேர் சேர்ந்தத மாதிரிగా அவங்களுக்கு இருக்கிறத ப்ராப்ளம் போகிறத மாதிரிగా அம்மனை பூஜை பண்ணிட்டு சில பொருள் வசந்து கூட கொடுத்து அது கிளீன் பண்ணிட்டு எல்லாமே சரி பண்ணுக்குது. நிறைய பேர் கூட பண்ணாச்சு. அவர் இப்போ வரைக்கும் வசந்து கூட எனக்கு ஃபோன் பண்ணிட்டு சுவாமி பரவாயில்ல சுவாமி అని சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு ஆள் வசந்து கூட சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகே, இப்ப கணவன் மனைவி சொல்லிட்டீங்க, காதலை பத்தி சொல்லிட்டீங்க. இப்ப நிறைய பேருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டு நிறைய கோவிலுக்கு போறாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் போய் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, வராம இருக்கு அவங்களுக்கு. இப்ப குழந்தை பாக்கியம் வர்றதுக்காக நீங்க ஏதாவது உங்களால பண்ண முடியுமா? நம்மளுடைய ஜோதிட மூலமாவும் மாந்திரிக மூலமாவும்? சரி, అమ్మవారు దైవ అనుగ్రహంలో சில பேருக்கு கல்யாணம் வசந்தது கூட முடிச்சின உடனே ஒரு 4 வருஷமோ 5 வருஷம் 10 வருஷம் வரை குழந்தை எல்லாமே விருப்பாங்க. அவங்களுக்கு சில பேர் குழந்தை எல்லாமே இருக்கிறதா சொல்றது கூட சில பேருக்கு நேது எப்படியானா உங்களுக்கு பணம் இருக்கா நகை கேட்பாங்களா வில்லையே பெரிய ஆளு சொல்றது ஐயா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பையா பொண்ணா அன மட்டும்தான் கேட்புவாங்க. அதுக்கு அப்புறம் தான் நீ என்ன தொழில் பண்றது கூட கேட்புவாங்க. కానీ மேனு எப்படியான உங்களுக்கு குழந்தை தோஷம் இருக்கிறதாலக்கு கர்ப்பப்பை மேல சொல்றது கூட பாலகிரக தோஷம் சொல்லுவாங்க. பாலகிரக அது இருக்கிறதாலக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். குழந்தை நிக்காது. 2 மாசம் 3 மாசம் வசந்து கூட அந்த பேபி தங்கறதுக்குள்ள அது ஐஸ் மாதிரிగా பஸ்மம் అయిపోయడం அப்படி அது பாலகிரக சொல்லுவாங்க. அந்த பாலகிரகத்து கூட அது கொஞ்சம் பரிகாரம் பண்ண அப்புறம் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் అనేది கிடைக்கும். எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆணு பெண்ணு சந்தோஷமா இருக்கும். எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. அந்த காளியம்மா ஆசீர்வாதம் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஓகே, எத்தனை பேருக்கு நீங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க? எத்தனை குழந்தைகள் வந்திருக்காங்க? நிறைய பேர் பண்ணிருக்குது. காரைக்குடி పట్టుకోట ఎన్నెన్న ఊరు இருக்குதோ ఎన్నెన్న ఊరు నుంచి కూడా వందిరికాంగ ఇంగ చెన్నై కసంతో కూడా వంజేటసంతో కూడా చాలా పొరులు అసంతో కూడా వాంగి కొడుకు ನಾನು ಕೊಡ್ತಾಚೆ ಸ್ವಾಮಿ పొరులు கொடுத்திருக்குது. குழந்தை பாக்கியம் கூட வந்திருக்குது. சுவாமி எனக்கு சந்தோஷம் குழந்தை பாக்கியம் வந்திருக்குது. ஒரு ஆளுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாமே அந்த அம்மன் ஆசீர்வாதம் தான். அம்மன் ஆசீர்வாதம் இல்லைன்னா அந்த குழந்தையோட பாக்கியம் வசந்து கூட கரெக்டுగా வந்துட்டு ఆ దుర్గాదేవి ఆశీర్వాదం எல்லாமே கரெக்டா இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகே, எங்க பார்த்தாலும் கண்டிஷ்டி, வியாபாரத்துல கண்டிஷ்டி, வீட்டுல கண்டிஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் இருக்குல்ல. இப்போ நம்ம வியாபாரத்தை பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவோம். இப்ப வியாபாரம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நஷ்டத்திலே இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் லாபமே வர மாட்டேங்குது, கண்டிஷ்டியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு தீர்வு கொடுக்குறீங்க? சில பேருக்கு கண்ணு திருஷ்டி இருக்கும்போது வியாபாரம் అనేది కూడా కరెక్ట్గా సరి వరాదు, నష్టం தானே இருக்கும். அதில் వస్తుంది కూడా లక్ష్మీ దేవత అనేది కూడా ஒரு வீட்டில் தங்காது. கண்ணு திருஷ்டி అనేది பாம்பு காசுக்கு பன்னுல இருக்கும், மனசுக்கு கண்ணுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லுவாங்களே. அதே மாதிரிగా கண்ணு திருஷ்டி அதிகமாக இருக்கிறதால வியாபாரம் நல்லா ஓடாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு தக்க சில யந்திரம் இந்த மாதிரிగా நரதிருஷ்டி யந்திரம்னு சொல்லுவாங்களே. இந்த மாதிரி நரதிருஷ்டி யந்திரம் வசந்து கொடுத்த அப்புறம் தான் அது ஒரு 31 நாள் பூஜை வசதி பண்ணிட்டு அது కొంత ఇది ప్రేమ மாதிரிగా பண்ணிட்டு வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல కానీ ஷாப்புல కానీ போட்ட உடனே அதோட கண்ணு திருஷ்டி అనేది போயிடும். இதோட பவர் வசந்தது கூட அந்த கடைக்குள்ள வீட்டுக்குள்ள வசந்தது கூட சரி எந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே அவங்கள வீட்டுல லட்சுமி தேவி தங்கறத மாதிரி வசந்தது கூட இந்த மாதிரி யந்திரம். ஓகே, இப்போ ஒருத்தரோட வியாபாரம் நல்லா வரவே கூடாது, இவர் நட்டத்திலேயே போகணும்,
இவர் வந்து நிம்மதியாவே இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது மாந்திரிகம் பண்ண முடியுமா? உங்களால அதை எடுக்க முடியுமா? சில சில பேருக்கு అనేది కన్ను దృష్టి అధికంగా இருக்கிறதாளுக்கு వ్యాపారం ஓடாம ரொம்ப கஷ்டமா இருக்கிறதாளுக்கு అది சில తాయిత యంత్రం వస్తుందో కూడా పూజ பண்ணிட்டு మంత్రం ఇచ్చి అమ్మవారి సన్నిధిలో வச்சுட்டு அது பூஜை பண்ணி கொடுத்தப்ப வந்து அவரோட வியாபாரம் கரெக்டா இருக்கு. இன்னொன்று எப்படின்னா ఇంతవరకు சில பேர் நல்லா இருக்கக்கூடாது, பிசினஸ் ஓடக்கூடாது, இவர் 2 பேர் குடும்ப ஃபேமிலியோட பிரச்சனை தான் வரணும், இவர் சந்தோஷமா இருக்கக்கூடாது கூட சில பேர் கூட பொறாமை இருப்பாங்க. அந்த பொறாமை எல்லாமே அவரோட கண்ணு தூசிட்டு அவரோட குடும்பத்து மீது எல்லாமே அவர் வியாபாரம் நல்லா இருக்கிறதுக்காக தான் சில பொருளை கூட அம்மவாருக்கு சொன்னதில் வச்சுட்டு பொறுத்தப்புறம் தான் யாரும் எந்த மாதிரி பொறாமை லைனை வந்தா கண்ணு திருஷ்டி வந்தா சொல்றது கூட அது சரி வராம அவர் நல்லா இருக்கிற மாதிரி பூஜை பண்ணிட்டு ஒரு பொருளை கொடுத்தா கரெக்டா. இப்ப அந்த கந்திஷ்டி வச்சோம், இந்த பில்லிசூனியம் வச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் அடையுமா நம்ம எடுக்கிறதுனால, நம்ம அந்த பில்லிசூனியம் எடுக்கிறதுனால? பில்லி சூன்யம் பண்றதாளுக்கு மட்டும்தான் திருப்பி ரிட்டர்ன் பண்றதாளுக்கு மட்டும்தான் தெரியும். அது எனக்கு தெரியாது. யார் பண்ணிருக்காங்களோ அது நிவாரணம் பண்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கந்திஷ்டி இருக்கா இல்லையான்னு உங்களால பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுமா? தெரியும். இல்ல வேற ஏதாவது வழிகள் இருக்கா? இல்ல தெரியும். அவர் மூஞ்சி பார்த்த உடனே அந்த மயில கொஞ்சம் மை போச்சுட்டு எத்தனை பகல மைய சுட்டு ஒரு போச்சுட்டு பார்த்த உடனே உங்களோட ஃபேஸ் லைன்ல உங்களோட கண்ணு பார்வையிலோ உங்களோட மூஞ்சி லைன்ல சுட்டு கூட எதுக்காக உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்குதான்னு சொல்லிட்டு அதை பூஜையில பார்த்துட்டு சொல்லிட்டு எதனா சில பிரச்சனை இருந்தா சொல்றது கூட அதை பரிகாரம் பண்ணிட்டு கூட சில பொருளை சுட்டு கூட அம்மவாறு சன்னிதியில் இருக்கிற பொருள் கூட மந்திரம் பண்ணிட்டு சில கூட. ஓகே, இப்போ என்ன வச்சு நான் கேட்குறேன், இப்போ என் மேலே கந்திஷ்டி இருக்கான்னு நான் லைவாக பார்க்க முடியுமா? உங்க மேல கண்ணு திருஷ்டின்னு உங்களுக்கு இது முன்னாடியே சொல்லியிருக்கேன். கண்ணு திருஷ்டின்னு இது கூட நார்மலா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். சனி ராவுக்கேது தோஷங்கள் கூட இல்லையதான் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. அந்த மாதிரி தோஷங்கிறது கிடையாது உங்களுக்கு. உங்களோட லைஃப் అనేది நார்மலாக தானே இருக்கு. படிப்பு ఉందనే కానీ అనుభవం ఉందనే కానీ ఆలోచన ఉందనే కానీ కుటుంబத்துல వరకు இப்போ வரைக்கும் ఏ பேய் பிசாசி எந்த மாதிரி துஷ்ட ப்ராப்ளம் అనేది கிடையாது. కానీ தொழில மட்டும்தான் நார்மலாக தான் இருக்கு. இது மட்டும் சத்தியம் அம்மவார் சன்னதியில் சொல்றேன். சார், இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நிறைய பேர் வந்து வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டுல வந்து செல்வம் பெருகவே மாட்டேங்குது, நம்ம கையில காசே நிக்க மாட்டேங்குது, போயிட்டே இருக்கு, விரை செலவு ஆயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. வீட்டுல லட்சுமி கடாட்சம் வர்றதுக்கு, வீட்டுல செல்வம் வர்றதுக்கு ஏதாவது வழிகள் உண்டா? என்ன பண்ணலாம்? சில பேருக்கு என்னது தொழில ட்ரை பண்ணா சொல்றது கூட அதுல கூட இந்த சரி எல்லாமே பணம் சொல்றது கூட வீட்டுல தங்காம ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க. அஷ்டலட்சுமி தேவி பூஜை சொல்லிட்டு கொண்டு வரைக்கும் அந்த அஷ்டலட்சுமி தேவி பூஜை சொல்லிட்டு பண்ணப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ள சொல்றது கூட லட்சுமி தேவி பண்ணும். அதுக்கு சில பொருளை சொல்றது கூட பூஜை பொருள் பூஜையில வச்சுட்டு 51 நாள் பூஜையில வச்சுட்டு 51 நாள் பூஜை சொல்றது கூட பண்ணிட்டு அந்த அஷ்டலட்சுமி தேவி வீட்டுல தங்காட்டு மாதிரிగా அந்த பொருளை கொடுத்த உடனே அவரோட வீட்டுல லட்சுமி தேவி தங்கும், அவரோட வியாபாரம் கரெக்டா இருக்கும், அஷ்டலட்சுமி தேவி அனுகிரகம் இருக்கும், ஆசீர்வாதம் கரெக்டா இருக்கும், அவர் குடும்பம் நல்லா இருக்கும். சார், அதே போல இப்ப மாந்திரிகம் ஜோதிடம் தவிர இந்த நாடி பார்த்தே நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு உடல் ரீதியா அதெல்லாம் சொல்றேன்னு சொன்னாங்க, மூலிகைகள்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. என்னென்ன நோயில நீங்க குணப்படுத்திருக்கீங்க? స్వామి எனக்கு తాతల ముంతాతల నుండి మూలిక వైద్యం ఆదివాసి మూలిక వైద్యం ఆస్మా పక్కవాతకి మూలతకి పవిత్రము మలచిక్కుల பிரச்சனை ஆஸ்மா நெஞ்சு சளி கபால நீரு உடம்பு குறையறதுக்கு மூட்டு வலி காலு வலிக்கு உடம்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு ஆண்மை பிரச்சனை குழந்தை பூச்சி எல்லாமே சில பேர் குழந்தை எல்லாமே இருப்பாங்க. அது குழந்தை வசந்தது கூட அந்த விந்து சர்க்குலேஷன் கூட குழந்தை பூச்சிக்கு உயிரில் வர்றதுக்கு அதுக்கு மறந்து இருக்குன்னு கேட்டால் அது சாப்பிட்ட உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மூட்டு வலி இருக்கிறதாலுக்கு சோலவாயுன்னு சொல்லுவாங்களே, ஜாயிண்ட் ஒலி வந்துடும். அந்த ஒலி நிற்கிறதுக்கு வாயு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நல்ல மலச்சிக்குள்ள பிரச்சனை எல்லாமே வயிற்றுக்குள்ள இருக்கிறது கீறு பூச்சி கண்ட்ரோல் ஆகிறதுக்கு கேஸ் ஸ்டவ்ல எல்லாமே உடம்பு நல்ல தெம்புக்கு மருந்தை சேர்த்து கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அது என்கிட்ட மருந்தெல்லாம் இருக்குது. அது சில காட்டுக்குள்ள சுண்டது கூட போயிட்டு சுண்டது கூட சில வேரெல்லாம் சுண்டை எடுத்துட்டு அதை நல்லா அடிச்சுட்டு மாவு மாதிரிக்கு பண்ணிட்டு அது மாத்திரை மாதிரிగా பண்ணிட்டு கொடுத்தப்புறம் தான் நல்ல மலச்சிக்குள்ள பிரச்சனை எல்லாமே உடம்பு நீரு கொலஸ்ட்ரால் வாயு நீரை சுண்டு கூட கண்ட்ரோல் ஆகிடும். சில பேருக்கு எப்படின்னா ரொம்ப அதிகமாக ஹீட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு லெவலில் பிரச்சனை உடம்பு வசந்து ரொம்ப வீக்கம் வந்த வசந்து கூட இருக்கும். அது கண்ட்ரோல் ஆகிறது கூட இருக்கு மருந்து கிட்ட. எத்தனை பேர் குணம் அடைஞ்சிருக்காங்க? நான் நிறைய பேர் கொடுத்தாச்சு. நிறைய பேருக்கு
மூட்டு வலிக்கு சம்பந்திச்சிంది நிறைய பேர் கொடுத்தாச்சு, கரெக்டாக இருக்கு சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ఇంకా நிறைய பேர் மக்களுக்கு பார்க்கணும், நல்ல மருந்து கொடுக்கணும், எல்லாரும் கரெக்டாக இருக்கணும். அது எனக்கு மன சந்தோஷம், அம்மன் ஆசீர்வாதம் சந்தோஷமா இருக்கணும். நிச்சயமா. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சுவாமி.